வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நம்ம என்ன தான் மாதம் மளிகை ஜாமான் வாங்கினாலும் எதனா ஒன்று ஷார்ட் ஆகிடுது. எல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காரான்றப்போ தான் அது இல்லை எது இல்லைன்னுவாங்க. என்னன்னா என்ன சொல்ல பார்க்குறீங்களா? ரைட், எல்லாம் வாங்கினது தான். 2 மணி ஐட்டம் தான் சொன்னாங்க. நீட் அப்பளம், எங்களுக்கு பிடிச்சது நீட் அப்பளம். அப்புறம் 2 ஐட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சா லைனாக எழுதியிருக்காங்க. சீரக சம்பா அரிசி 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, வெங்காயம் ஒரு 2 கிலோ, கரம் மசாலா ஒரு பாக்கெட், புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, பட்டை, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கல்லுப்பு ஒரு பாக்கெட், சால்ட்டுப்பு ஒரு பாக்கெட், டீத்தூள். எல்லாம் நம்ம வாங்கினா கூட சிலது மிஸ் ஆக தான் செய்யும். ஓகே, வாங்க கடைக்கு போகலாம். ஊமை வெயில் ஒன்றுங்க இல்லையா, அந்த மாதிரி வெயில் அடிக்கலை, பட் லைட்டாக ஊமை வெயில் வச்சுருக்கு. சரி, கடைக்கு போட்டுலாம் வாங்கி வந்துடலாம். அநேகமாக நீங்கள் தக்காளி சாதம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி சாதம் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி தொக்கு பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும் ஈஸியாக. வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுற? கேமா? சூரியோட உலகமே தனி. அங்கே பாருங்க, கீழே கேம் வச்சுட்டுருக்கான். கேமு, ரேடியோ, டிவி. இன்னும் ஏன் எழுதலை? ஆஃபீஸரா? சரி, நான் கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன். சாய்ராமா சாய்ராமா. ஓகே, அப்படியே பனியன் ஷார்ட்ஸ் அப்படியே போட்டு போக வேண்டியதுதான். நம்ம யார் கேட்க போகிறோம் நம்மள, இல்லையா? சரி, மளிகை ஜாமான் நம்ம வாங்குறது இல்லாமல் மாதத்துக்கு பல்காக அது இல்லாமல் சில்லறையாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி குறைஞ்சது 200 ஆகிடாதுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 500க்குள்ள ஆகும். கிராமத்து சைடுனா கேள்விப்பட்டிருக்கேன், தக்காளி பக்கத்துலேருந்து இதுலேருந்து எடுத்துப்பாங்க, அப்புறம் கீரை தோட்டத்துலேருந்து எடுத்துப்பாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவங்க ஃபீலிங். நம்மளுக்கு எல்லாம் வண்டி லாரியில் வர்றது தானே. கோயம்பேடுக்கு வருது, எங்கேருந்து இந்த ஊர்லேருந்து வருதோ டைரெக்டாக தக்காளி அப்படியே பறித்து செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இங்கெல்லாம் 2-3 நாள் கழிச்சு தானே வரும். வெஜிடபிளும் சரி, மீன் எது இருந்தாலும் சரி. மீன்னா 4-5 நாள் மீன் கழிச்ச மீன் தான் வரும். சரி, ஓகே, இவர்கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருக்கா? சீரக சம்பா அது நம்மகிட்ட கிடையாதா? எந்த சம்பவம் கிடையாதா? டீத்தூள் சக்கரை கொடு 5 ரூபா பாக்கெட்டு தானே இது? ஒரு சரம் ஒன்று போடுங்க. அம்மாடி, 10 இருக்குமா ஒன்றுத்தில்? 10 இருக்குமா? 10 ரூபா. சரி, ஓகே. கரம் மசாலா ஒரு பாக்கெட்டு, இது 10 ரூபாவா? சரி, கொத்தமல்லி, புதினா ஒன்று போடுங்க, மறந்துடாதீங்க. வெங்காயம் இன்றைக்கி எவ்வளோ கிலோ? 40 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபா. ஓ, சரி, ஓகே. கட்டு போட்டுருங்க, மறந்துட போகிறீங்க. அப்புறம் ஆயில் என்ன ஃபார்ச்சூன் இருக்கா, கோல்டு வினர் இருக்கா? சன்லாண்ட் இருக்குது. சரி, சன்லாண்டை போடுங்க. சன்லாண்ட் எவ்வளோ இன்றைக்கி? 120. அது ஒன்று போடுங்க. என்ன 10 வேணால் வாங்கணும். ரைட், ஓகே. இப்போது என்னென்ன போட்டுறீங்க? நீட் அப்பளம் இல்லை, சீரக சம்பா இல்லை, பாஸ்மதி, எண்ணெய், வெங்காயம், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, பட்டை போட்டிங்களா? ஒரு அதான் ஒன்று போடுங்க. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எங்கே இங்கே இருக்கா? பச்சை பட்டாணி எவ்வளோ நீ கிலோ? 60 ரூபா. சரி, ஓகே. வெங்காயம் ஒரு 2 கிலோ போட்டுருங்க, ஜாஸ்தி எடுத்துருங்க. வெங்காயம் போட்டாச்சா? எவ்வளோ சொன்னீங்க? 40 ரூபா. 40 ரூபா வெங்காயம். பச்சை பட்டாணி 1/2 கிலோ போடுங்க. 1/2 கிலோ 30 ரூபா இல்லை? நிறைய வருது. சரி, உதவும் போட்டு வச்சேன். கரெக்டாக 500 வந்துச்சா? ரைட். ஆமாம், 348 ரூபா. இன்னும் சீரக சம்பா வாங்கணும், பாஸ்மதி ரசம், நீட் அப்பளம் வாங்கணும். இன்னும் கடைக்கு போகணும். இப்போது ஓகே, இங்கே தான் வாங்குவேன் நான். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். சீரக சம்பா 1 ரெட் கலரு, பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ. ஓகே, முடியும். பாஸ்மதி ரைஸ் நான் வாங்குவேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது 130 ரூபா 1 கிலோ. என்ன பிராண்டுன்னா யூனிட்டி. அதே மாதிரி சீரக சம்பாவில் பச்சை இருக்குது, ரெட்டு இருக்குது. இது எவ்வளோ சார்? நான் இதுதான் வாங்குவேன்.
இது எவ்வளோ? ரெட் எவ்வளோ? போட்டுருங்க. டபுள் டீ தான். டபுள் டீ 140 சார். இது இது அலிஃப் லலியா லைலா 110 ரூபா சார். 110 140. இதான் இது ஒன்று கொடுங்க சார். டபுள் டீ. ஓகே சார். வேணா சார். அது ஒரு 130, இது 140. 270. ஆமாம் சார். ஓகே சார். ஸோ அரிசி வாங்கியாச்சு. நீட் அப்பளம் இப்போ ஒரு கடை அடைய வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்க. வணக்கம் தலைவரே, டீ சாப்பிட்டீங்களா? அப்படியே உங்கள் கடை பக்கமாக வந்தேன், முயலை பார்த்தா நிறுத்திட்டேன். சூப்பராக வாழைப்பா கடையில் முயல் விற்கிறேன். எவ்வளோ சார் பேர்? வண்டி சத்தம். ஜோடி 500 ரூபா. நல்லாயிருக்கு. நான் மை நேம் இஸ் படத்தில் நடிக்கிறப்போ முயலுக்கு நான் அலைஞ்சேன். இவர்கிட்ட எனக்கு தெரியாமல் தெரிஞ்சவர்கிட்ட வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். சரி, ஓகே. வாழைப்பழம் நைட்டாக வாங்கியாச்சு. நீட் அப்பளம் மட்டும் வாங்கி வந்துடலாம். அப்போடி இவர் கடை இருக்கும். நமஸ்தே பையா, நீட் அப்பளம் இருக்குங்களா? கொடுங்க ஒரு பாக்கெட். எவ்வளோ நீட் அப்பளம் கொடுங்க. இல்லை லூஸில் இருக்கா நம்மக்கிட்ட? லூஸில் இருக்கா? கொடு, லூஸில் கொடுத்துருங்க. கொடுங்க. 130 கொடுங்க. ஓகே. நம்மளுக்கு ரவுண்ட் அப்பளத்தோட நீட் அப்பளம் தான் முடியும். இந்த நீட் அப்பளம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாக்கு அப்பளம் சொல்லுவீங்கல்ல, அது எண்ணெயில் போட்டால் ஃபுல்லாக அழுக்காயிடும். பட் இது எண்ணெய் அழுக்காகாது. அவசியம் வாங்கிருக்கு. இது ஒன்றுமே ஆகாது. சீரகமும் மிளகெல்லாம் போட்டிருப்பாங்க நடுவில். சீரக சம்பா பாஸ்மதி நீட் அப்பளம் சேர்த்து ஒரு 300 ரூபா. இவர்கிட்ட ஒரு 360 நம்ம சொன்னாங்க. அப்புறம் கல்லுப்பு சால்ட்டுப்பு போட மாட்டேன்ட்டார். அதையும் போட்டு இவர் 400 ரூபா வாங்கிட்டார். ஏம்மா ஒரு 400, ஒரு 300. சேச்சி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கவனிக்கல சார். சாரிம்மா கவனிக்கல. நம்ம சேச்சி. தேங்க்யூ சார். டீ சாப்பிட்டீங்களா? ஓகே. அம்மாடி இல்லை, இவர் எப்போலாம் டீ சாப்பிடுவார்? எப்போ சுத்தரல அடிக்கடி டீ சாப்பிடுவார். அதான் அப்போ கூட தொங்க விட்டுருக்கேன். வணக்கம் சார், என்ன பண்ணுறீங்க? டிவி பார்க்கலாம். கேன்கா, அதாவது அந்த 20 ரூபா கேன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கவுத்து வைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அவன் வந்து அந்த வாட்டர் கேன் எப்போ காமிக்கிறோம் பாருங்கள் என்ன பண்ணுறேன். அவனுடைய ஒரு ஐக்யூ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பான். இல்லை சூரிய யார் பண்ணது அந்த மாதிரி? சில சமயம் டச் பண்ணலாம் கட் ஆகிடும். நல்லா இருக்கு. இந்த ஐடியா அவனுக்கு வந்து எப்படி வந்துச்சு? இந்த ஐடியா கேன் பார்த்த ஐடியா வந்துச்சு. அது இந்த கேன் பார்த்த ஐடியா வந்திருக்கான். அந்த பாருங்க இந்த கேன். குட் பாய் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஆஃபீஸர் லீவா இன்னைக்கு? குட் பாய். சரி, மேலே போய் இதெல்லாம் வச்சுட்டு வரேன். கரெக்ட். ஆமாம் முருகா. 15 ரூபா கேன் விட்டுன்னு போவோம். அது மாதிரி வச்சுருக்கானா மாய்? அம்மா இந்த பிரிச்சு இன்னும் கூட தொங்குது. எடுத்துக்கோ. நான் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுறது? எப்போ போனேன் கடைக்கு போய்ட்டு வந்தாலும் லேட் ஆகிடுது. தக்காளி சாதம் பண்ண போகிறாங்க, அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கூடை வலி என்ன வாங்கி மீரமாய்க்கு ஃபோன் கரையா. சீரக சம்பா எதுன்னு மறந்துட்டேன். பச்சையா கிரீனான்னு கேட்டதுக்கு பச்சையா ரெட்டான்னு கேட்டது ரெட்டு தான் நல்லாயிருக்குண்ணா. இது 140, இது 130. இது வந்து நீட் அப்பளம். புதினா வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தேண்ணா, இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு நான் தான் கடைக்கு போகணும். நான் தான் புதினா போட்டேன்னு. அவர் கல் உப்பு சால்ட் உப்பு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டியும். அதுக்கு ரசம் கொதிக்க போகுது. தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். தக்காளி சாதம் சமோசம் ஓடுது. பிரியாணி இதில் வந்து சிக்கன் பீஸ் போட்டால் பிரியாணி. இந்த வைகுண்ட ஏகதேசி தப்பு வாயில் போட்டு சூரிய கூட சொல்லுவாங்க தப்பு. இது தயிர் பச்சடி.
உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு தொக்கு. எங்கள் வீட்டு மசாலா போடாமல் சூப்பராக பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட கசப்பு வந்துடல, இதில் மட்டும் மசாலானா அந்த கரம் மசாலா அதெல்லாம் இல்லாமல். ஒயிட் ரைஸ் ஏன் ஆகிட்டதை காணும்? ஓகே. இதுதான் போதும் நம்மளுக்கு. 10 மிளகு இருந்தால் பகையட்டில் போட்டு சாப்பிடும், அவ்வளோ ஒரு இதை நம்ம வீட்டில் சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுங்க.